ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சுயசரிதம் 33வது நாள் பாராயணம். சித்தன் நாமதாரகனிடம், ஓ நாமதாரகா, குரு மாதங்கனிடம் கூறினார், மாதங்கா, உனது செயல்களை பொறுத்து உனது அடுத்த பிறவி அமைய இதுவே கர்மா, நியதி. ஒருவன் சண்டாளனாக பிறக்க காரணமான ஒரு பிராமண ஜாதி பெண் ஒரு சூத்திர ஜாதி ஆண்மகனை புணர்வதாகும். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் என்பனவே 4 வருணங்களாகும். இந்த 4ம் முக்கியமான வருண பிரிவுகளாகும். இதை சார்ந்தவர்கள் பாபம் இழைக்கும் போது இதைவிட கீழ்ஜாதியில் பிறக்கிறார்கள். தனது குரு சேவையையும் பெற்றோர்கள் சேவையையும் புறக்கணித்த பிராமணன், தான் கைப்பிடித்த மனைவியை புறக்கணித்த பிராமணன், பிற உயிர்களுக்கு இம்சை செய்பவன், பெண்களை விற்க பொய் சாட்சி கூறுபவன் ஆகியோர்களை சண்டாள ஜாதியில் பிறவி எடுப்பான். ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை நடத்தும் பிராமணன், கோபம் கொண்டு பூஜை செய்யும் போது, பித்ரு காரியம் செய்யும் போதும் பாத்திரங்களை தூக்கி எறிபவன் ஒரு பாபியின் வயிற்றில் பிறப்பார். அதுபோலவே கீழ்ஜாதியில் பிறவி எடுக்க காரணமாகும் பல பாவங்களை பற்றி குரு கூறினார். பின் இவர் இத்தகைய பாவங்களிலிருந்து நிவாரணம் பெற மேற்கொள்ள வேண்டிய ஜப தபங்களை பற்றியும் கூறினார். அவர் மாதுங்கனிடம், ஓ மாதுங்கா, இந்த பாவங்களை சில நியமங்களின் மூலமாக தவிர்த்து விடலாம். பாவம் செய்தவன் பிராமணர்களுக்கு தங்க நாணயம் தானம் செய்து பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம். அறியாமையினால் பாவம் செய்திருந்தால் தவறை நினைத்து வருந்துதன் மூலம் நிவாரணம் பெறலாம். ஒருவன் 10 தடவை பிராணாயாமம் செய்து 10 புனித தீர்த்தங்களில் நீராட வேண்டும். கணவனோ மனைவியோ யார் பாவம் செய்தாலும் அது இருவரையும் வந்தடையும். ஆகவே இருவரும் சேர்ந்து அதற்கான பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். பாவங்களிலிருந்து விடுபட இன்னொரு வழி, காயத்ரி மந்திரத்தினை 10,000 முறை உச்சரித்து பின் கடைசியில் 12 பிராமணர்களுக்கு போஜனம் செய்விப்பதாகும். இதனோடு 1000 காண்ட எள்ளையும் அக்னிக்கு மந்திரத்துடன் தானம் தர வேண்டும். இதற்கு காயத்ரி கச்சரா என்று பெயர். இவ்வாறாக குரு மாதங்கனுக்கு தவம், பூஜை, யாகாதி கர்மாக்கள் மூலம் பாவங்களை போக்கிக் கொள்ளும் முறைகளை கூறினார். பின்னர் அவர் மாதங்கனிடம், உனது முந்தைய பிறவியில் நீ உனது பெற்றோரையும் குருவையும் அவமதித்தாய். அதனாலேயே நீ சண்டாளனாக பிறவி எடுத்தாய். நீ 1 மாதம் அமரஜா சங்கமத்தில் நீராடினால் உனது பாவங்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் பிராமணனாக பிறவி எடுப்பாய் என்றார். மாதங்கன் இதை கேட்டு குருவின் காலடிகளில் பணிந்து, ஐயனே, மானசரோவில் குளித்து அன்னப்பறவையாக மாறிய காகத்தை போன்றவன் நான். உங்களது அருளால் நான் என் பாவங்களிலிருந்து விமுக்தனானேன். தயவு செய்து எனக்கு அருள் புரிந்து என்னை உங்களிடம் ஒரு பிராமணனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். குரு அவனது எளிமையான வார்த்தையை கேட்டு புன்னகை புரிந்து, மாதங்கனே, உனது உடல் சண்டாள வடிவானது. கீழ் ஜாதியை சேர்ந்த பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறாய். ஒரு காலத்தில் விஸ்வாமித்திரர் என்னும் அரசன் இருந்தார். அவர் தனது தவ வலிமையினால் ஏறக்குரிய பிராமணனாக இருந்தார். அவர் 100 ஆண்டுகள் கடுந்தவம் இருந்து பிரம்மதேவனை மகிழ்ந்தார். அதனால் அவர் தன்னை பிரம்ம ரிஷி என்று கூறிக்கொண்டார். பின் அவர் தேவலோகத்து கடவுளரை தன்னை பிரம்ம ரிஷி என்று கூப்பிடும்படி கேட்டுக்கொண்டார். தேவர்கள் தங்களது குருவான வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷி என்று கூப்பிட்டால் தாங்களும் அவ்வண்ணம் கூப்பிடுவதாக கூறினார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரை பிரம்ம ரிஷி என்று ஒப்புக்கொள்ள மறுத்ததால் அவர் கோபம் கொண்டார். அவர் கோபம் கொண்டு வசிஷ்டரின் குடிலுக்கு சென்று அவருடைய மகன்கள் அனைவரையும் கொன்றுவிட்டார். வசிஷ்டர் கோபம் கொள்ளாமல் அவரை மீண்டும் சத்திரனுடைய உடல் படைத்திருப்பதால் பிரம்மரிஷி என்று ஒப்புக்கொள்ள மறுத்தார். விஸ்வாமித்திரர் கோபத்தில் ஒரு பெரிய மரத்தடியை எடுத்துக்கொண்டு வசிஷ்டரை கொல்ல நினைத்தார்.
ஆனால் கடைசி கணத்தில் அவர் தனது தவறை உணர்ந்து கொண்டார். அவர் தனது செயலை எண்ணி எண்ணி வருந்தினார். அவர் அந்த தடியை தூக்கி எறிந்துவிட்டு வசிஷ்டரின் கால்களில் விழுந்து வணங்கினார். வசிஷ்டர் அவர் செய்த தவற்றை உணர்ந்து விட்டதை அறிந்து அவரிடம், சூரிய கிரணங்களின் சூட்டில் ஒரு பானையில் நீ சாதம் தயாரிப்பாயாக, அதை நான் உண்ட பின்னர் நான் உன்னை பிரம்மரிஷி என்று அழைக்கிறேன் என்றார். விஸ்வாமித்திரர் ஒரு பானையை தலையில் வைத்துக்கொண்டு சூரிய ஒளியில் நின்றார். சூரிய கிரணங்கள் அவரது உடம்பை எரித்தன. அவர் தன் தவ வலிமையால் இன்னொரு புதிய உடம்பை எடுத்துக்கொண்டார். இதற்கு பின்னரே அவர் பிரம்ம ரிஷி என்று அழைக்கப்பட்டார். அதுபோலவே நீயும் இந்த உடம்பை விட்டுவிட வேண்டும் என்று குரு மாதங்கனிடம் கூறினார். ஆனால் மாதங்கன் தனக்கு புதிதாக கிடைத்த வாழ்க்கையை நழுவிவிட தயாராக இல்லை. அவனது மனைவியும் குழந்தைகளும் அவனை தேடி வந்தபோது அவன் அவர்களை தனக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்றும் தான் இப்பொழுது பிராமணன் என்றும் கூறி திருப்பி அனுப்பிவிட்டான். அவன் மனைவி குருவின் கால்களில் விழுந்து மாதங்கனுக்கு நல்லறிவு தருமாறு வேண்டினாள். குரு மாதங்கனிடம், நீ இந்த பெண்மணியை மனம் புரிந்து கொண்டதால் இவளை கவனித்துக் கொள்வது கணவனாகிய உன் பொறுப்பாகும் என்றார். மாதங்கன், நான் இப்பொழுது கற்றறிந்த பிராமணன் ஆகிவிட்டதால் மீண்டும் கீழ்ஜாதி மனிதனாக மாற முடியாது. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். குரு பின்னர் கிராமத்தில் இருந்த பேராசை பிடித்த பிராமணன் ஒருவனை கூட்டி வர செய்து அவனை விட்டு நீரை ஊற்றி மாதங்கனின் உடலில் பூசிய விபூதியை அலம்பிவிட கூறினார். விபூதி அலம்பிவிடப்பட்ட உடனே மாதங்கன் தன் பூர்வ ஜென்ம நினைவுகள் அகன்று மகிழ்ச்சியோடு தன் குடும்பத்தாரை சேர்ந்தான். அவன் பின் குருவை வணங்கி தன் வீடு சென்றான். திரு விக்கிரமமுனி இதைக் கண்டு ஆச்சரியமடைந்து குருவிடம், ஐயனே, நீங்கள் மாதங்கனுக்கு அளித்த வேத ஞானம் ஏன் போயிற்று? எனக்கு காரணம் தெரிவிங்கள் என்று கேட்டார். அதற்கு குரு, அவன் உடலில் பூசப்பட்டிருந்த விபூதி மிகவும் புனிதமானது, அதன் பெருமை எங்கும் பரவியது என்றார். பின் திரு விக்கிரமமுனி குருவிடம் விபூதியின் தன்மையை பற்றியும் ஒருவன் விபூதி தரிப்பதன் தாத்பரியம் பற்றியும் விரிவாக கேட்டார். ஓ நாமதாரகா, குரு விபூதியின் சக்தியை திரு விக்கிரமமுனிக்கு விரிவாக எடுத்துரைத்தார். குரு அவர்கள் கூறிய விளக்கத்தை நான் உனக்கு கூறும்போது கவனமாக கேட்பாயாக. இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.